நான் சொல்றத நல்ல கவனமா கேளுங்க. சொல்லுமா. அத்தை என்னையும் அருணையும் கட்டாயப்படுத்தி ஹனிமூன் அனுப்புறாங்க. அக்கா இல்லாம நாங்க எங்கேயும் போறதா இல்ல. அப்போ நீ என்னமா செய்ய போற? பாட்டி, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நீங்க அப்பா கிட்டயும் பாட்டி கிட்டயும் சொல்லாம அக்காவை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்துருங்க. அதோட இந்த விஷயத்த நீங்க அக்கா கிட்ட கூட சொல்லக்கூடாது, சரியா? ஹனிமூன் உங்க 2 பேருக்கும் தான். நான் உங்க கூட வரமாட்டேன். அக்கா, இப்ப பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. நீங்க வந்து உட்காருங்க, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. சுமதி ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் உங்க கூட நிச்சயமா வரமாட்டேன். அப்ப சரி, நாம யாரும் போகவே வேண்டாம். அதுக்கப்புறம் வீட்டுல நடக்க போற எல்லா தாண்டவத்தையும் நாம சேர்ந்தே பார்க்கலாம்ல. பாட்டி ப்ளீஸ், நீங்க அவங்க கூட போமா. அவங்க உன் சந்தோஷத்துக்காக இவ்ளோ செய்யும் போது அவங்களுக்காக நீ இது கூடமா செய்யக்கூடாது. பாட்டி அது வாங்கக்கா, என் மேல சத்தியம். இவங்க 2 பேரும் எங்க போறாங்க? என்ன எதுக்கு இந்த ஹோட்டல் ரூம்க்கு கூப்பிட்டீங்க? நீ என்னோட மனைவிமா, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இப்ப என்னால உன்னை உன் வீட்டுல தனியா பார்க்க முடியாதுல்ல, அதனாலதான் கூப்பிட்டேன். என் கையை விடு. உன் கூட தனியா சந்திக்கிறதுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஏதாவது வேலை இருந்தா சொல்லி, இல்லைன்னா நான் கிளம்புறேன். ஏய் ரவி, ரவி என்ன இரு. விடு ரவி, நான் சொல்றது விடு, கேளு. இல்லைன்னா நான் உன்னை அடிச்சிருவேன். நீ என்ன எவ்வளவு வேணாலும் அடி, ஆனா என்ன உன்னை விட்டு விலகி போன மட்டும் சொல்லிடுறது ரவி. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். என்ன விடு. இன்னைக்கும் காதலிச்சுக்கிறேன். சொன்னா கேளு, என்ன இன்னைக்கு விடு. காதலிப்பேன். நான் உன் கூடயே தான் இருக்கணும் ரவி. ஐ லவ் யூ ரவி. மகேந்திரா, எதுக்கும் ஒரு தடவை நல்லா யோசனை பண்ணிப்பாரு. அருணும் சுமதியும் ஹனிமூனுக்கு போயிருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்குள்ள சமாதானம் உண்டாக வாய்ப்பு இருக்கும்ல. இல்லம்மா இல்ல, அது எல்லாமே பொய். அருண் என்கிட்ட என்ன சொன்னானா, அவன் சௌமியாவை காதலிக்கிறான்னு. அவனே சுமதியை நம்ம வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வச்சிடறேன்னு சொன்னாமா. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, சுமதி அவங்க அக்கா மேல வச்ச பாசத்துல குருட்டுத்தனமா அவனுக்கு வாரிசு கொடுத்துட போறா. அப்படி ஆச்சுன்னா சௌமியாவுக்கும் மத்தவங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனா என் சுமதியோட நிலைமை, அம்மா நான் அவங்கள கண்டிப்பா நம்பவே மாட்டேன். அதனால என்ன இந்த கனடா ஆளுங்க கிட்ட பேச விடுங்க. விஷயம் எவ்வளவு சீரியஸ் ஆனதுன்னு புரிஞ்சுக்கங்க. என்ன போன் பண்ண விடுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாக்கா, நீங்க எல்லாமே எங்களால போயிருக்கவே முடியாது. அருண் சரியா சொன்னாரு. நீங்க வரலன்னா நாங்க யாருமே போயிருக்க மாட்டோம். ஹவுஜா சார், சுமதியும் அருணும் அங்க தனியா இருப்பாங்க. நீங்க சுமதிய அங்கிருந்தே கடத்திடுங்க. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அவங்க 3 பேரும் மும்பை போயிட்டாங்க. அதுவும் நல்லதுதான். இனிமே எந்த பிளான் பண்ணாலும் அதை நம்ம மும்பையிலே பண்ணலாம், சரியா? அங்கிருந்து சௌமியாவை தூக்குறது நமக்கு இன்னும் சௌகரியமா இருக்கும். உன்னோட அப்பா வரும்போது நீ அப்படியே சந்தோஷத்துல நீயே உன் கையால சமைச்சு
டைனிங் டேபிள் பூரா அப்படியே சாப்பாட்டை நிரப்பிட்ட. இன்னைக்கு அதே மாதிரி சந்தோஷத்துல வகை வகையா நிரப்பி இருக்க. அப்படி என்னமா சந்தோஷமான விஷயம்? ஏன் சமைக்க கூடாது? இந்த குடும்பத்தோட வாரிசு வரப்போறான்ல. இந்தாங்க. அடாடாடாடாடா, வாரிசு வரப்போறாங்கிறதுக்கே நீ இப்படி சமையல செஞ்சு அசத்தி இருக்க. வாரிசு வந்துட்டான்னு வச்சுக்க, இந்த ஊருக்கே சமைச்சு போட்டு அசத்திருவ போல இருக்க. இந்தா இதை சாப்பிடு. நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். இதை நீங்களே சாப்பிடுங்க. கண்ணா, நீ எதுக்கு என்ன இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க? அதுக்குதான் எங்க அப்பா கிட்ட அனுப்ப சொல்லி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஒருத்தர் மட்டும்தான் என்ன தொல்லையாவே நினைக்க மாட்டாரு. சிண்டு, நான் சொல்றத கேளு. தெரியுமா சௌமியா, இங்க ஒரு செங்கோட்டை இருக்கு. அது முழுக்க ரெட்டா இருக்கு. ஒரு காட்டு மாளிகை இருக்கும், அங்க எல்லாருமே வழி தவறி போயிடுவாங்க. அப்புறம் ஒரு தாஜ்மஹால் கூட இருக்கு. அது என்ன மாதிரி ஒரு காதலன் அவனோட காதலுக்காக கட்டினது. என்ன சார், நீங்க சொன்ன எதுவுமே இங்க இல்ல. ஏன் மேடம் கிட்ட தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? மேடம் என்னோட பொண்டாட்டிய. அவ ரொம்ப கம்மியா பேசுவா. அவளை பேச வைக்கிறதுக்காக இப்படி நான் போய் சொல்லுவேன். அவ கரெக்ட் பண்ற சாக்குலையாவது என்கிட்ட பேசுவாள். சொல்றது கரெக்ட் தானே? பிரமாதம் சார். நீங்க உங்க ஒய்ஃபை இவ்வளவு காதலிக்கிறீங்களா? तुझे रहनुमा मैं बना लूं, इतनी हो मुझ पे इनायत, तेरे सजदे में सर झुकाऊं, मुझे दे दे इतनी इजाजत है. டிரைவர், கார் அப்படி கடல் பக்கமா நிறுத்துங்க, நாங்க அங்க போகணும். சரி சார், நான் ஓரமா நிறுத்துறேன். போலாமா சௌமியா? பஞ்சாப்ல எல்லாமே இருக்கு, ஆனா கடல் மட்டும்தான் இல்ல. இது பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல சௌமியா? சௌமியா, சாப்பிடுறியா? சுமதி உனக்கு? வாங்க சார், பூ வாங்கிக்கோங்க சார். இல்ல வேணாம்ப்பா, தேங்க்யூ. இவ்வளவு அழகான மனைவிக்காக ஒரே ஒரு பூ வாங்கிக்கோங்க சார். இப்ப என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. அதான் சார், உங்க அழகான மனைவிக்காக ஒரே ஒரு பூ வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன் சார். முன்னாடியே சொல்லிருக்கலாம்லடா. சரி, பூ கொடு.
என்னங்க போதுங்க விடுங்க. தம்பி போதும்பா. ஏய் நீ என் பேச்ச கேளுடா, அவ பேச்ச இல்ல. சௌமியா, இந்த நிமிஷத்தை நான் அடிக்கடி வாழணும்னு நினைக்கிறேன்.